லேடி சூப்பர் ஸ்டார் என புகழப்படும் நயன்தாரா இன்று 38வது வயதில் அடியெடுத்து வைக்கிறார். அவரது திரை வாழ்க்கை ஏன் வெற்றிகரமாக அமைந்தது என்பதை தற்போது திரும்பி பார்க்கலாம். அது குறித்த தொகுப்புடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. நயன்தாரா அடைந்த உயரத்தை வேறு எந்த நடிகையும் தமிழ் சினிமாவில் இதற்கு முன்னர் அடைந்தது உண்டா என்று கேள்வி கேட்டார். மறுப்பு ஏதும் இல்லாமல் இல்லை என்ற பதில் மட்டுமே உறக்க கிடைக்கும். 80 ஆண்டுகால தமிழ் சினிமாவில் பல்லாயிரக்கணக்கான நடிகைகள் தோன்றி மறைந்துவிட்டனர். நயன்தாராவின் உயரம் மட்டும் எப்படி சாத்தியமானது? 20 ஆண்டுகளை தமிழ் சினிமாவில் நிறைவு செய்ய உள்ள நயன்தாரா நாயகர்கள் மட்டுமே கோலோச்சி வந்த தமிழ் சினிமாவில் நாயகனுக்கான பிம்பத்தை உடைத்து நாயகிகளும் கதையை தோளில் சுமக்க முடியும் என்பதையும் நாயகிகளும் நாயகர்களுக்கு நிகரான வர்த்தகத்தை நிகழ்த்த முடியும் என்பதையும் தமிழ் சினிமாவில் சாத்தியப்படுத்தியுள்ளார். நயன்தாரா நடிப்பில் வெளியான மாயா, அறம், கோலமாவு கோகிலா உள்ளிட்ட திரைப்படங்கள் நாயகர்களின் தயவு இன்றி வர்த்தக ரீதியில் பெரிய வெற்றிகளை ருசித்தது. கடைசி 5 ஆண்டுகளில் நயன்தாரா சாதித்த இந்த உயரத்திற்காக கடந்து வந்த பாதை அத்தனை எளிதாக இல்லை. நயன்தாரா நடிப்பில் வெளியான மாயா, அறம், கோலமாவு கோகிலா உள்ளிட்ட திரைப்படங்கள் நாயகர்களின் தயவு இன்றி வர்த்தக ரீதியில் பெரிய வெற்றிகளை ருசித்தது. கடைசி 5 ஆண்டுகளில் நயன்தாரா சாதித்த இந்த உயரத்திற்காக கடந்து வந்த பாதை அத்தனை எளிதாக இல்லை. நடிகைகள் ஒரு முறை திரைத்துறையை விட்டு விலகிவிட்டாலே மீண்டும் வாய்ப்புகள் கிடைக்காத சூழலில் தனது 3வது இன்னிங்ஸிலும் ஆரம்பம், ராஜாராணி என அடுத்தடுத்து ஹிட் திரைப்படங்களில் நடித்து உச்சத்தை நோக்கி உயரத் தொடங்கினார். ஒருபுறம் ரஜினி, விஜய், அஜித் என முன்னணி நடிகர்களோடு ஜோடி சேர்ந்து நடித்துக் கொண்டே தனக்கான கதைகளை தேர்வு செய்து தனியாக தனது தோளில் திரைப்படங்களை சுமக்கத் தொடங்கிய நயன்தாராவிற்கு அறம் உள்ளிட்ட திரைப்படங்கள் வலு சேர்க்க தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறினார் நயன்தாரா. எப்போதெல்லாம் சர்க்கல்கள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் முன்னர் இருந்ததை விட 2 மடங்கு உத்வேகத்துடன் மீண்டும் தன்னை தயார்படுத்திக் கொண்டு மீண்டும் திரும்புவது நயன்தாராவின் வெற்றிக்கு ஒவ்வொரு முறையும் உறுதுணையாக அமைகிறது. எந்த சர்ச்சையையும் எதிர்மறை விமர்சனங்களையும் காதில் வாங்காமல் இலக்கை நோக்கி மட்டுமே வேகமாக நடைபோடும் நயன்தாராவிடம் படிக்க வேண்டிய பாடம் ரசிகர்களுக்கு இருக்கத்தான். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக முபஷிர்.